நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி நம் ஜீவனுள்ள நாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி ஜீவனுள்ள நாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நாங்கள் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி ஜீவனுள்ள நாளெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒரு சுகம் தந்து ஒரு குறையின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி ஜீவனுள்ள நாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. இயேசுவே உன் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி ஜீவனுள்ள நாளெல்லாம். கூப்பிடும் நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீங்க செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி இந்த நாளெல்லாம். உமக்காக வாழ உங்க நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்த இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆண்டவர் 8ஆம் நாளைக்கான தேவன் எங்களுக்கு கிருபை புரிந்தீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தையும் அப்பா உடைய அன்பான கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவன் தாமே உடைய வார்த்தைகளின் மூலியமாக பேசி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 இயேசுவே. அப்பா தந்த ஆண்டவரே உடைய நல்ல வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை மறித்து நீர் பேசி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த செய்திக்கு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் செவி சாய்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் நம்ம ஒரு புதிய சத்தியத்துக்குள்ள செல்ல இருக்கிறோம்.
இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்குள்ள எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த உலகத்தில் பயணமாக வந்திருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், இந்த உலகமே வந்துட்டு ஒரு காரியத்தை தான் எல்லாருமே தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜீவன் எப்படி கிடைக்கும். எல்லாருக்குமே ஜீவன் இருக்கு, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற அந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி. இப்போ வந்து எல்லாருமே எதுக்காக ஓடுறோம் வாழ்றோம்னா, நம்ம இந்த ஜீவனை காத்துக்கொள்வதற்காகத்தான் சொல்லி பார்ப்போம். ஒருத்தர் ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டா கூட நம்ம என்ன செய்யறோம், எப்படியாச்சும் செலவு பண்ணி அவருடைய உயிரை, அவருடைய ஜீவனை என்ன செய்ய வேண்டிக்கிறோம். ஒருவேளை மறிக்கிற தருவாயில் இருந்தால் கூட எப்படியாவது அவரை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி அந்த ஜீவனுக்காக நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், போராடுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த காலத்தில் நம்ம தேடுகிறது என்னன்னு சொல்லி சொன்னால் என்னதான் இருக்கிறது, ஜீவன் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜீவனை அடையணும்னு சொன்னால் எப்படி போகணும், அந்த ஜீவனை எப்படி நம்ம அடைய முடியும், எதன் வழியாக அடைய முடியும் அந்த ஜீவனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எது வழியாக ஜீவனை அடையணும்னா, இந்த நித்திய ஜீவனை அடையணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் வந்துட்டு வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இடுக்கமான வாசல் வழியாக போனா நம்ம எதை அடையலாம், அந்த ஜீவனை அடையலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இடுக்கமான வாசல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த வழி எப்படி இருக்குன்னு அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, அந்த வழி எப்படி இருக்குமா, இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்குமா. அப்படியே ரொம்ப சின்னதா இருக்கும், இடுக்கமா இருக்கும், அப்புறமா எப்படி இருக்குமா, நெருக்கமா இருக்கும். அப்ப நம்ம சில இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா சின்ன ஒரு பாதை தான் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வர முடியாது. ஒரு பாலத்தை கடக்கிற மாதிரி ஒரு மரத்துண்டு போட்டு வச்சிருப்பாங்க, ஒருத்தர் போனோம்னா இன்னொருத்தர் வர முடியாது. அந்த மாதிரி இடுக்கமான. போர்ச்சுகல்ல வந்துட்டு ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சோட வாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஊசி காது இருக்கு பத்தியா, ஊசி காது அந்த அளவுக்கு தான் இருக்குமா. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாதிரியார்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா, நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் நல்ல தைரியமாக இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன செய்வாங்களா, ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டாங்களாம். அதனால அவங்க ஃபாஸ்டிங் இருந்தால் தான் என்ன செய்ய முடியுமா, அந்த இறுக்கமான வாசல் வழியா என்ன செய்ய முடியுமா, இப்படியும் போக முடியும், இப்படியும் சைடு வாக்காவும் போக முடியும். அப்போ அது மாதிரி தான் இறுக்கமான வாசல் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே என்ன சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியா நீங்க வாங்க, விசாலமான வாசல் வழியா அது எப்படி இருக்குமா, அது வழி விசாலமா இருக்கும், உங்களை அது எங்க கொண்டு போகும், கேட்டுட்டு கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இடுக்கமான வாசல் வழியா நம்ம தொடங்குறோம். இப்போ நம்ம எல்லாரும் எப்படியோ கத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த வழியா நம்ம போகலாம்னு சொல்லும் போது நமக்கு என்ன தொடங்கும், முதல்ல வீட்டில் பிரச்சனை தொடங்கும். எல்லாருமே வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஓஹோ நீ இதை நம்மளுடைய பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு நீ இதுக்கு போறியா, நீ அதை இந்த சபையை ஏற்றுக்கிட்டு நீ போறியா, நம்மளுடைய சடங்காச்சாரம்லாம் எப்படி, நம்மளுடைய சிலை வணக்கப்பாடெல்லாம் எப்படி, இதெல்லாத்தையும் நீ விட்டுட்டு போறியான்னு சொல்லி முதல்ல என்ன ஆரம்பிக்கும், வீட்டில் முதல்ல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இது எல்லாத்துக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு என்ன செய்வோம், நம்ம தவிக்கிறவங்களா இருப்போம். எதனா இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் வர்றதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்ம தவிக்கிறவர்களாக இருப்போம். அதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த விதை எப்படி எங்க விழுது, இறுக்கமான அதாவது ஒரு விதையே தூவும் போது எங்க விழுது, வழி அருகே விழுது, ஒண்ணு கற்பாறையில விழுது, முள்ளுள்ள இடத்துல விழுது. அந்த மாதிரி தான் இவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஒரு இந்த இறுக்கமான வாசலுக்குள்ள போகலான்னு சொல்லும் போது என்ன செய்வாங்க, நம்மளுடைய விசுவாசத்தை வந்து அவர்கள் என்ன செய்வர்களாக இருப்பார்கள், என்ன செய்வார்கள், நம்முடைய விசுவாசத்தை அவித்து போடுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிப்பாங்க. சரி, இப்போ இந்த இடுக்கமான வாசல் வழியா நம்ம நுழையணும். நம்ம நுழைஞ்சிட்டோமா, இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறோமா, இல்லை நடுப்புற இருக்கிறோமா, இல்லை முக்காவாசியில் இருக்கிறோமா, நம்ம இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாட்கள் ஆகிறது, அப்போ நடந்துகிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம், எவ்வளோ நாள். இடுக்கமான வழினா இப்படி தொடங்கி உடனே முடிஞ்சிடாது. அந்த வழி மிகப்பெரிய நெடு தூரம் ஜீவன்ல இங்க தொடங்கி ஞானஸ்நானத்துல தொடங்கி ஜீவ கிரீடம் வரைக்கும் அந்த பாதை செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். நடுப்புற அவ்வளோ நமக்கு போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை கடந்து அந்த விசுவாசத்தை நடுவழியிலே அதை விட்டுட்டு, ஐயோ எனக்கு வேணாப்பா, எனக்கு ஒரே பிரச்சனை வருது, அந்த முள்ளு விழுந்தது என்ன செய்யுது, அங்கே மண் இல்லாததுனால வெயில் வந்து முதல்ல ஏற்றுக்குவாங்க. அப்புறம் வந்துட்டு தங்களுக்குள்ள ஏதாவது கஷ்டம் வரும்போது, ஐயோ இதனால தான் இந்த கஷ்டமோ, இந்த சிலுவையை தேடி வந்துட்டோமே, இந்த சிலுவைனாலே பாடுன்னு சொல்லி சொல்றாங்களே,
அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன செய்றாங்க, பின்மாறி போகிறவர்களா இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இடுக்கமான வாசல் வழியாக அவர்களால உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அதான் நான் சொன்னது போல எப்போ தொடங்குதுன்னா, ஞானஸ்நானத்துல தொடங்கி தேவன் அது மனுஷனுக்கு தரப்போற ஜீவ பீடம் வரைக்கும் அந்த பாதை செல்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சொன்னது போலவே மிகப்பெரிய தடை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாலே சில வீடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, நீ தான் அப்போ சின்ன வயசுலயே ஞானஸ்நானம் எடுத்துட்டியே, இது என்ன ஒரு புதுசா இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய என்ன செய்வாங்க, தடைகளை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ பிரச்சனைன்னு சொன்னா என்ன செய்யறோம், எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்கு. உலகத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே என்னதான் இருக்குது, பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைன்ற கப்பல்ல தான் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிரச்சனை இல்லாத ஒரு கடல்ல கப்பல் போகுதுன்னா ஒண்ணு என்ன செய்யுது, காத்துல பலமா செய்யுது. ஆனாலும் அது என்ன செய்கிறதா இருக்கிறது, தப்பி பிழைத்து வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம். அப்போ அது போலதான் வாழ்க்கையில வந்துட்டு பிரச்சனை அப்படிங்கிறது என்னவா இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி. ஆனா தேவன் பார்த்தோம்னா வேதத்துல வந்துட்டு நிறைய கதாபாத்திரங்களை, கேரக்டர்ஸ் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளை குறித்த கதாபாத்திரத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். யார் அது, யாரா இருக்கலாம், எதுல வராருன்னு இல்ல. இப்ப நம்ம இந்த கதை பார்க்க போனோம்னா, ஒரு கழுகின் வழி, த வே ஆஃப் an eagle, கழுகின் வழியோட நம்மளுடைய வழியை கர்த்தர் எப்படியாக ஒப்பிட்டு வேதத்துல காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தை நிறைய பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய அப்படியே வேதத்தின் ஆழத்தை ஆராய்ந்து சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதுல இருக்குது, நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து நிறைய மெசேஜ் இருக்கிறவங்களும் அதை குறித்து சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், கழுக பார்த்துருக்குறோமா இல்லையா, எல்லாருமே கழுக பார்த்துருக்குறோம். அப்போ அது என்ன செய்யுமா, அது ஆகாயத்தையே வானத்தையே அது என்ன செய்கிறது, அதிகாரம் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது கழுகு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கழுகு தான் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் ரூல்ஸ் த ஸ்கை அப்படின்னு. அதுதான் என்ன செய்யுமா, வானத்தையே என்ன செய்யுமா, அதிகாரம் செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அது என்ன செய்யுமா, ரொம்ப தூரத்துல அது பறந்துட்டு இருக்கும். பார்த்தோம்னா சின்னதா இருக்கும், ஆனா வெகு தூரத்துல அது பறந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கழுகுக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏன் கழுகை வச்சு அதன் மூலியமாக நம்ம கர்த்தர் ஒரு பாடத்தையே நமக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அது போல வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கே, வெளிப்படுத்தின விசேஷம் 12:14. But the woman was given 2 wings like those of a huge eagle, so that she could fly into the desert. There she would escape from the snake and be taken care of for a time, 2 times and a half a time. ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட. இந்த ஸ்ரீயானவள் அப்படிங்கறத பத்தி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சபையை குறித்து கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சபைக்கும் கழுகுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, தேவன் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சபைக்கு என்ன இருக்குதா, கழுகின் செட்டைகளை, 2 பெருங்கழுகின் செட்டைகளை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது பார்ப்பதற்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவை இல்லையா. அப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த இறுக்கமான வாசல் வழியாக நம்ம முதல்ல நுழையறதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ சாலமோன் ராஜாவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா, அவர் அவ்வளோ ஞானத்துல வந்துட்டு அவர் சிறந்தவர். அவருக்கு தெரியாத ஒரு காரியமே என்னவா இல்லையா. ஆனா அவருக்கே வந்துட்டு ஒரு சிலருடைய காரியம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எப்படி இருந்ததா, புதிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ப்ராவர்ப் 30:18, நீதிமொழிகள் 30:18-19. There are 3 or 4 things I cannot understand. How eagles fly so high, or snakes crawl on rocks, how ships sail the ocean, or people fall in love. 30 என்ன சொன்ன, 30:18 இல்லையா. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழி என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னவா இருக்குதா, அவர் புத்திக்கே அது ஆச்சரியமா இருக்குதா, அவர் புத்திக்கு கூட என்னவா எட்டாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சாலமோனே என்ன சொல்கிறாரு, எனக்கு இது இந்த கழுகினுடைய வழி வந்துட்டு
நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் முதல்ல என்ன சொல்றது, கழுகினுடைய வழி எனக்கு என்னவா இருக்குதா, ஆச்சரியமா இருக்குது, ஆகாயத்துல அதனுடைய வழியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கழுகு வந்து அது வந்து என்ன செய்யுமா, போகும்போது என்ன செய்யுமா, அது வந்துட்டு ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போகாதான். அது பாட்டுக்கு என்ன செய்யுமா, போகிற இடமும் தெரியாது, வருகிற இடமும் அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் கழுகுக்கு இருக்கிற மிகப்பெரிய மேன்மை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம மற்ற பறவைகளுக்கு என்ன செய்யுது, பறவைக்கும் கழுகுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப வேகமாவே அது என்ன செய்யும், உயரத்துக்கு போயிடும். மற்ற எந்த பறவைகளாலையும் அந்த அளவுக்கு உயரத்துக்கு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. ஆனா கழுகு என்ன செய்யும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ மேல பறந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த கழுகினுடைய வழியை நம்முடைய இறுக்கமான வாசல் வழியாக நம்ம என்ன செய்வோம், இதுல நம்முடைய வழி இந்த இறுக்கமான வாசல் வழியில நமக்கு தென்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இறுக்கமான வாசல் வழியெல்லாம் போகணும்னா முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்ன, ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன வருது நமக்கு வந்துட்டு, கேட்குறியா இல்லையா, காது இன்னும் அடைப்பட்டு போயிருக்கா. முதல்ல பிரச்சனை என்ன வருது, நம்ம பிரச்சனை வருது. முதல்ல நுழையணும், ஒரு புஸ்தம் அந்த மற்ற இதுல இருந்து நான் கத்தரை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கத்துக்குள்ள நான் வரேன்னு சொல்லி அந்த இறுக்கமான வாசல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல என்ன வருகிறது, பிரச்சனை வருகிறது என்று சொல்லிப்போம். அப்போ முதல் கட்டமா என்ன வருகிறது, பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன செய்யணும், முதல்ல நம்ம அதை பிரச்சனையை தாண்டணும். இதை எப்படி தாண்டுவது அப்படின்னு தேவனே வசனத்துல இருந்து நமக்கு நிறைய விடைகளை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 40:31. But those who trust the Lord will find new strength. They will be strong like eagles soaring upward on wings. They will walk and run without getting tired. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, புது பலன். முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கணும், அப்புறம் புது பலன் அடையணும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி. இப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன, வாட் இஸ் த மீனிங்? கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சேருது அப்படின்னு என்ன இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் கர்த்தரோட ஒன்னும் செய்யணும், பைண்ட் ஆயிருக்கணும், அவரோட கட்டப்பட்டு இருக்கணும். ஏன்னா அவர் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், சேர்ந்துருக்க வேண்டும். இப்போ நான் வந்துட்டு இப்போ வந்து அப்பா வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, வெளியே போயிருக்கிறாரு, வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு நான் என்ன செய்யறேன், காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அவரோட கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், பைண்ட் ஆயிருக்கேன், அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்து வீட்டுல யாராச்சும் வரலன்னா நான் காத்துட்டு இருக்கேன், போறதில்லை, அவங்க யாரும் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய உறவு யார் கூட இருக்குதோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யப்படுது. இப்போ நீ வரதுக்கு லேட் ஆனாலும் எங்கேயாவது போனாலும் நான் என்ன செய்கிறதா இருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். அது போல கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, காத்திருக்கும் போது அவரோட பைண்டா இருக்கும் போது நமக்கு என்ன பலனை தருவாரா, புது பலனை தருவாரா. நமக்கு வந்துட்டு நம்மளுடைய எப்போ நம்ம வந்து ஒரு உறுதியோட நம்ம வந்துட்டு அந்த இறுக்கமான வாசலுக்குள்ள என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம நுழைய முற்படுவோமோ, அப்போ நம்மளுடைய பழைய பலன் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரா, எடுத்து போட்டுட்டு அவருடைய பலனை நமக்கு, அப்போ புது பலன் அவர் தருவார். அப்போ அது தரும் பொழுது அப்போ புது பலன் வரணும். அப்போ புது பலன் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, ஓடினாலும் இழப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த 4 விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், அவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், பைண்ட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். அப்போ இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ இப்போ நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோ. காத்துக்கிட்டு இருக்கும் போது எனக்குள்ள என்ன இருக்கணும், பொறுமை. அந்த பொறுமை இருக்கணும். இல்லை இவர் வந்துருவாரு, சரி கொஞ்சம் நேரம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அந்த பொறுமை, அப்புறம் வந்துட்டு நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு என்ன வேணும், நீரிய பொறுமை இருக்கணும் இல்லையா. கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன வேணும், இதெல்லாம் நமக்குள்ள காத்திருக்கணும். ஏன்னா இன்னும் அது ரொம்ப கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, கட்டுப்பட்டு இருன்னு சொல்லி இதுல ஈப்ரோல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு காவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு நூல் கண்டு இருக்கு. ஏன்னா ஒரு நூல் கண்டுக்கும் தனியா ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இது ரெண்டுல எதுக்கு பலன் ஜாஸ்தி, கண்டுக்கு தான் ஜாஸ்தி. ஒரு தனியா நூல் இருந்தா அதுக்கு என்ன இது இல்ல, பலன் இல்லை. அது வந்து அந்த நூலோட கட்டப்பட்டு இருக்கும் பொழுதுதான் அது என்ன பட்டகிறதாக இருக்கிறது, அதுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும்.
அப்போ அதுதான் அப்போ அதுக்கு வலிமையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நீ போய் தேவனோட சேர்ந்து இரு அப்படின்னு அர்த்தம். அப்படி அவர் கூட சேர்ந்துருக்கணும், ஜெபத்தில் அவர் கூட சேர்ந்துருக்கணும், அவருடைய செய்கையில் நம்ம கூட சேர்ந்துருக்கணும், அவர் கூட நம்முடைய ஆராதனையில் அவர் கூட சேர்ந்துருக்கணும். இப்படியாக அவர் கூட எல்லாம் செய்யணும். நம்ம எப்பவுமே தினமுமே அவரோட என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஒவ்வொரு நேரமும் அவரோட கூட நம்ம சேர்ந்து கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ கட்டப்பட்டிருக்க வேண்டும்னா இது நம்மளால செய்ய முடியுமா? செய்ய நிச்சயமாக நம்மளால முடியும். அதுதான் என்ன செய்யறது, என்ன சொல்றது, காத்திருக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்றோம் இல்லையா? சில காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், வெயிட் பண்றோம் இல்லையா? அவசரப்பட்டதான் என்ன ஆகுது, காரியங்கள் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போகிறதா இருக்குது. அப்போ அது போல நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தரோடு காத்திருக்கும் போது தான் அவர் நமக்கு என்ன செய்கிறவரா இருக்கிறார், புது பலனை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல பெரிய பணக்காரங்க தான் ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளுடைய இந்த கர்த்தரை ஏத்துக்கிட்டு இந்த இறுக்கமான வாசல் வழியா வந்தவங்களே நிறைய பேர் வேதத்துல பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாங்களா, மிகுந்த போராட்டம். பவுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். ஆனா அவ்வளோ போராட்டத்துல நிறைய பேர் வந்து இந்த ஒவ்வொரு கிராமங்களா சென்று சுவிசேஷம் சொல்ல போறாங்க. அவங்களுக்கு நிறைய போராட்டங்களுக்கு இருக்குது, அடி வாங்குறாங்க, அவங்கள வந்து அவ்வளோ கேவலமா பேசுறாங்க, கொள்றாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்வாதாரமா இருக்கும். ஒரு சின்ன எளிமையான ஒரு வீட்டுல வாழ்றவங்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய லாவிஷான ஒரு லக்ஸூரியஸ் வாழ்க்கையில இருப்பாங்க. ரொம்ப சாதாரண ஏழ்மையான வாழ்க்கை வாழ்றவங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அவங்க எப்படியா இருப்பாங்களாமா, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிகாஸ் ஏன்னா அவங்க யாரோட கட்டப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தரோட கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 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 நம்ம வந்து முதல்ல இருந்த அந்த பலனை இழக்கும் போது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், புது பலனை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் தருகிற பலத்தினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஓடவும் முடியும், நடக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இறுக்கமான வாசல் வழியாக இப்போ படிச்சது போல முதல்ல என்ன தொடங்குது, ஞானஸ்நானம் எடுக்கும் போதே பிரச்சனை தொடங்குகிறதாக இருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனையை கடக்கணும்னா நம்ம முதல்ல யாரோட கட்டப்பட்டிருக்க வேண்டும், கர்த்தரோட கட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரோட கட்டப்பட்டிருக்கும் போது அவர் நமக்கு என்னத்தை தருவார், பலத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த புதிய பலன் அப்படின்னா என்ன, பலன் தருகிறார், ஸ்ட்ரென்த் தருகிறார் அப்படின்னா சங்கீதம் 31:24. All who trust the Lord be cheerful and strong. All who trust the Lord be cheerful and strong. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா, திட மனதாய் இருங்கள். உங்கள் இருதயத்தை அவர் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவாராம், ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, திட மனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருதய இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, கரேஜ். என்ன போட்டிருக்கு, ஸ்ட்ராங் அண்ட் கரேஜ். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், தைரியத்தை தருவார், அப்புறம் வந்துட்டு திடமனதை தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம வந்து நம்ம ஏன் தைரியமா இருக்கோம்னா நம்ம என்னவா இல்ல, தனியாக இல்லை, நாம் யாரோட கட்டப்பட்டிருக்கிறோம், கர்த்தரோட தேவனோட கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் நான் பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே பயப்பட. அப்ப அவங்க என்னவா இருக்கிறாங்க, இந்த நூலை போல எப்படியா இருக்காங்க, தனித்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர இந்த நூல் கண்டோட இணைக்கப்பட்ட ஒரு நூலாக அவர்கள் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க நான் ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன், என்ன வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா நான் என்ன செய்யவில்லை, கர்த்தரோட நான் கட்டப்பட்டிருக்கவில்லை. கர்த்தரோட கட்டப்பட்டிருந்தோம்னா நமக்கு என்ன செய்யாது, நிச்சயமாக அந்த பயம் இருக்காது. ஏன்னா அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், திடமனதை தந்திருக்கிறார், கரேஜ் தந்திருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை என்ன படுத்திருக்கிறார், ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் நமக்கு வந்து இது ரெண்டையும் தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏசியால என்ன பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல நம்ம அப்ப என்ன செய்ய வேண்டும், கழுகுகளை போல நம்ம என்ன செய்யறோம், சட்டைகளை அடித்து நாம எழும்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ கழுகு வந்து ஒரு உயரத்துக்கு போகணும்னா எப்படி போகுது, சட்டையை அடிச்சுக்கிட்டே போகுதா, இல்ல இப்படியே போகும், எப்படி அப்படியே மேல போக, எப்படி மேல போகுது, இல்ல அது போக மற்ற பறவைகள்னா அடிச்சுக்கிட்டு போகும். நீ கழுகை பார்த்தீங்கன்னா அப்படி வட்டம் அடிச்சுக்கிட்டு போகும், இப்படி வட்டம் அடிச்சுக்கிட்டே தான் என்ன செய்யும், அது மேல போகிறது. ஏன் வட்டம் இடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ரவுண்ட் பண்ணி இப்படி வட்டம் அடிச்சு போகும்போது எதை அடிக்கணும்,
ரெக்கைகளை அடிக்கணும். அப்போ அந்த ரெக்கைகளை அடிக்கணும் அப்படின்னு பார்த்தியா, ரெக்கைகளை அடிக்கிறதான்னு பார்த்தோம்னா அது ரெக்கையை அடிக்காமலே அது என்ன செய்யும், அப்படியே மேலே அப்படியே இது பண்ணி மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தேவனுடைய படைப்பு அப்படிங்கிறது மிகவும், அதான் அவரே சொல்றாரு, சாலமோனே சொல்றாரு, எனக்கே அது வித்தியாசம் எனக்கே அது ஆச்சரியமா இருக்குது, என் புத்திக்கு தெரியாததா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது என்ன செய்யுமா, இப்போ இந்த வெயில் காலத்துல சூரியன் அடிக்குது, வெயில் வெப்பம் எப்படி அடிக்குது இல்லையா, அந்த வெப்பம் அடிக்கும் போது அந்த வெப்பம் எதில் மீதெல்லாம் படும், நிலத்துல படும், கல்லுல படும், நீர்ல படும், இதெல்லாத்துலயும் படும். அப்போ கல்லுல படும்போது அந்த அது என்ன ஆவி என்ன வரும், ஹீட் வரும். அந்த ஹீட் வரும்போது என்ன செய்யுமா, அந்த ஹீட்டுக்கு மேல போய் நிக்குமா. ஆனா அந்த ஹீட்டுக்கு மேல என்ன ஆகுமா, கொஞ்சம் சில்லுன்னு காத்து வீசுமா. சயின்டிபிக்கலி என்ன ஆகுமா, ஒரு சில்லுன்னு காத்து வீசும்போது அது என்ன பண்ண தொடங்குமா, அந்த சூட்டுக்கு மேல போய் நின்றுகிட்டு அந்த சில்லுன்னு இருக்கிற காத்தை நோக்கி அது அப்படியே, அப்போ அது இறகை என்ன செய்ய வேண்டியதில்லை, அது அடிக்க தேவையில்லை, அதுக்கு அந்த பலன் தேவையில்லை. அப்போ அது என்ன செய்யுமா, அப்படியே வட்டமிட்டு, அப்போ அது என்ன செய்யுமா, இங்க சூரியன் படுற இடத்துல கல்லு, அப்புறம் நீர், ஆறுகள் அதெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துக்கிட்ட போய் அது என்ன செய்யுமா, அந்த சூட்டுக்கு மேலே போய் நிற்கும் போது அங்கே ஒரு காற்று வீசிக்கிட்டே இருக்குமா, அது என்ன செய்யுமா, அப்படியே அது மேலே கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கழுகுக்கு எங்க இந்த மாதிரி ஆவி தண்ணியோட சூடு வருதுன்னு இந்த கழுகுடைய கண்களுக்கு நல்லது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஈகிள் ஐன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரு இது வச்சு காமிப்பாங்க இல்லையா, என்ன சொல்றாங்க, அது ஒரு வியூ மாதிரி. அது எந்த பறவைக்கும் இந்த மாதிரி கண்ணில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் விஷனை பார்க்க முடியாது. ஆனா கழுகுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு விஷனை என்ன செய்யிருக்கிறாரு, கற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்யுமா, நான் சொன்னது போல அந்த இதுக்கு மேல நின்றுடும் போது அந்த குளிர்ந்த காற்று வீசும்போது அது அப்படியே என்ன செய்யுமா, அப்படியே மேலே எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன், முதல்ல கத்தருக்கு காத்திருக்கணும், அவர் புது பலனை தருவாரு. அப்புறம் புது பலன் தரும்போது நமக்கு தைரியத்தையும் திட மனதையும் தருவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறதா இருக்கிறது, நம்ம என்ன வேணும், இந்த கழுகை போல நம்ம என்ன செய்ய வேண்டும், பறக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நமக்கு இந்த திட மனது தைரியம் எல்லாம் வந்த உடனே நமக்கு சூடான காத்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சூடான காத்து எங்க இருக்கணும்னா எப்படி பார்ப்போம், எங்க பார்ப்போம், நமக்கு அது கழுகுக்கு வெயில் படுறதுனால சூடு கிடைக்குது, அது படுது. நமக்கு மனிதர்களாகிய நமக்கு சூடு எங்க இருந்து வருது, உலகத்துல இருந்து ஆவி, எங்க சூடான ஆவியானவர் நம்ம இதுல பாக்குறோம் இல்லையா, அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது, ஆவியினாலே நிரம்பி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் காற்று அந்த தேவனின் மேல் வீட்டுல என்ன செய்துதான் வந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மேல் நோக்கி போக முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல கழுகை போல மேல போகணும்னா நமக்கு என்ன வேணும், பரிசுத்த ஆவியானவர் போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ நாம நினைப்போம், எனக்கு தான் நான் அப்பதான் பரிசுத்த ஆவியில பேசுறேனே, அந்நிய பாஷையில நான் தான் பேசுறேனே, அப்ப ஏன் எனக்கு பறக்க முடியலன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம், அடிக்கடி நம்மளோட பரிசுத்த ஆவியை என்ன பண்றோம், அவிழ்த்து என்ன பண்றோம், அணைச்சு போட்டோம். இப்போ ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது, ஒரு நெருப்பு எரியுது, அதை போட்டு அடிச்சோன்னா என்னாவது, தப்புன்னு அணைஞ்சு போயிடும். அந்த போலதான் நமக்கும் ஒரு பரிசுத்த ஆவி வருது, வந்தோடனே அப்படியே பரிசுத்த ஆவியில பேசுறோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்கிறோம், அதை அழித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ ஆனாலும் ஆண்டவர்னு சொல்றது பரிசுத்த ஆவி நீங்க அழித்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். போய் எங்க எப்போ நீங்க இந்த சூடான இடத்துல நிற்கிறீங்களோ அப்போ ஆவியில அனலா இருங்க, அப்பதான் நீங்க மேல எழும்புவீங்க. இது நம்மளுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ ஒரு நாளும் ஆகாது. இது யாருனாலும் ஆகும், சகரியால பாக்குறோம் இல்லையா, இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நாம நினைக்கிறோம் நம்மளுடைய இதை கொண்டு, நம்மளுடைய பலத்தை கொண்டு நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்கிறார்னா அது முடியாத காரியம் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சொன்னது போல இந்த கழுவை பார்க்கும்போது அது தான் சிறகு அடிச்சு தானா மேல ஏறிச்சு இல்லை, அது என்ன செய்யுது, அந்த சூட்டுக்கிட்ட போய் நிக்குது, அங்க மேல குளிர்ந்த காற்று வீசுது, அதை வச்சு அது என்ன செய்கிறது, மேல் நோக்கி போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான் நம்முடைய பார்வை சிந்தனை எல்லாம் எங்க இருக்கணும், இந்த உலகத்தை நோக்கி
காரியங்களை நோக்கியே எப்பவுமே இருக்கக்கூடாது. எப்பவுமே மேலானவைகளை பூமியில் உள்ள எதை சொல்றாரு அவரு, நீங்கள் பூமியில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், ஆவியில அனலாயிருங்கள் என்று அவர் கர்த்தர் சொல்கிறதை நம்ம பார்க்கணும். அடுத்து கழுக போல நம்ம எழும்பினால்தான் என்ன செய்ய முடியும். என்ன சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள். அவர்கள் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இடுக்கமான வாசல் வழியா வரும்போது ஒரு பிரச்சனை வருதோன்னு நம்ம உடனே என்ன செய்யறோம், இடிஞ்சு போய் என்ன செய்யறோம், உக்காந்துடுறோம். அது யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, இடிஞ்சு போய் குழம்பி போய் உக்காந்துருவோம். ஆனா கர்த்தர் அப்போ நம்ம கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கழுகினுடைய வழியை நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரச்சனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆகாயத்துல பறக்கிற பறவைங்களுக்கு வர மிகப்பெரிய பிரச்சனை இது மழை வரும்போது என்ன வரும், இடி வரும், அப்புறம் புயல் வரும். புயல் வந்தா எல்லா பறவையும் என்ன செய்யும், ஓடி ஒழிஞ்சிக்கும். அதாவது தன்னுடைய இருப்பிடத்தை தேடி ஓடும். ஒன்று மலையில மரத்துல போய் எங்கேயாவது தங்கிக்கும், எங்கேயாவது வீடுங்களுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி எங்கேயாவது போய் தங்கிக்கும். ஆனா கழுகு மட்டும் என்ன செய்யுமா, அதுக்கு ரொம்ப அந்த புயலை பார்த்தா ரொம்ப பிடிக்குமா. அந்த புயலை நோக்கி இது என்ன செய்யுமா, போகுமா. கடந்த வாரம் என்ன சொன்ன, பசு என்ன செய்யும், காத்து வரும்போது புயல் அடிக்கும் போது அது ஓடும். ஆனா எருமம் என்ன செய்யும், அந்த புயலை நோக்கி எதிர்க்க ஓடி அதை மேற்கொண்டு அந்த அப்புறத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த கழுகு என்ன செய்யுமா, அந்த புயல்னா அதுக்கு அவ்வளோ பிடிக்குமா, அந்த புயலை நோக்கி அவ்வளோ வேகமா அதை போய் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த எட்ஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, புயலுடைய அந்த கடைசி நுனி இருக்கும் பத்தியா, அங்க அதுக்கு ஒரு உஷ்ணம் கிடைக்குமா. அந்த புயலின் அந்த நுனியில சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, புயலுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் அது போயிடுது இல்லையா, அந்த நுனியில அந்த கழுகுக்கு என்ன கிடைக்குமா, ஒரு ஒரு தெர்மோ சூடு கிடைக்குமா அங்க அதுக்கு. அப்ப அங்க போய் என்ன செய்யுமா, அந்த காற்றை பயன்படுத்தி இன்னும் என்ன செய்யுமா, இன்னும் மேல போயிடுமா, மேகத்துக்கு மேல போயிடும். அப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த ஃப்ளைட் பறக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஃப்ளைட்ல போறோம், மேல ஏற 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 வீடுகள்லாம் சின்ன சின்னதா தெரியுது. அதுக்கப்புறம் போகும்போது அப்புறம் கொஞ்சமா எல்லாம் மறைஞ்சி மேகம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அது மேல போகும்போது நமக்கு என்ன செய்யுது, ஒண்ணுமே தெரியாது. எங்க பார்த்தாலும் ஒரே இதா மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் முதல்ல அங்க போய் எங்க போய் நிக்குது, அந்த சூடு நிறைஞ்ச இடத்துல இருக்கிற அந்த வெப்பத்துக்கு மேல நிற்கும் போது அங்க ஒரு மேல ஒரு காத்து வீசுது, அதுல கொண்டு ஏறுது. அதுக்கப்புறம் புயல் வரும்போது அது என்ன செய்யுது, அந்த புயலை பயன்படுத்தி அங்க ஒரு வெப்பம் கிடைக்குது, அதை பயன்படுத்தி இன்னும் என்ன செய்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம், மேலே போகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஆனா அது என்ன செய்யுது, அந்த புயலுக்கு பயந்து அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அது என்ன செய்யுது, கீழே வராம அந்த பிரச்சனையை பயன்படுத்தி அது என்ன செய்தா மேல போக்கி. நம்மளும் என்ன செய்யணும், அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் கத்துத்து விட்டு கிறிஸ்டின் இந்த ஐயோ எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு இதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டம், பாடு வந்துகிட்டே இருக்குதுப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாம். அங்க இருந்தப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் சந்தோஷமா ஜாலியா இருந்துகிட்டு இருந்தேன், உலக பிரகாரமா இருந்தா கூட நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போய் விடாமல் இந்த பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், மேற்கொண்டு